நம்பிக்கை 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 இல்லாமல் நாளை இல்லை. தாலி கழுத்துல தொங்குனா மட்டும் பத்தாது, அதுக்கு சொந்தக்காரன் எப்போ உன் பக்கத்துல இருக்கணும். அப்பதான் உனக்கும் மதிப்பு, உன் தாலிக்கும் மதிப்பு. போ. தாலி கழுத்துல தொங்குனா மட்டும் பத்தாது, அதுக்கு சொந்தக்காரன் எப்போ உன் பக்கத்துல இருக்கணும். அப்பதான் உனக்கும் மதிப்பு, உன் தாலிக்கும் மதிப்பு. அம்மா, என்னம்மா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்மா. என்ன அருணா, என்கிட்ட பேச உனக்கு அனுமதி வேணுமா? என்ன விஷயம் சொல்லு. பிரேம பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிரேம பத்தி நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவனை நினைச்சுதானே உன்னோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. அம்மா, நாம நினைக்கிற மாதிரி இல்ல, பிரேம் ரொம்ப நல்லவரு. நீ முதல்ல பிரேம நல்லவன்னு சொன்ன, அப்புறம் கெட்டவன்னு சொன்ன, இப்போ மறுபடியும் நல்லவன்னு சொல்ற. நாளைக்கு இதுவும் மாறலாம் இல்லையா? இத்தனை நாளா நான் தான் அவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். உன் வயசும் மனசும் அப்படிமா. உனக்கு அனுபவம் பத்தாது. மற்றவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு அடையாளம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு உனக்கு இன்னும் மனப்பக்குவமும் கிடையாது. எனக்கு இப்ப அந்த பக்குவம் வந்துருச்சுமா. மறுபடியும் பிரேம் கூட சேர்ந்து வாழணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்க என்ன சொல்றீங்க? நீயே சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நான் சொல்றதுக்கு என்னமா இருக்கு? நீ படிச்சவ, இன்னும் படிக்க போறவ. படிக்கிறதுக்கும் சேர்ந்து வாழறதுக்கும் என்ன சம்பந்தமா இருக்கு? நீ பிறந்ததுல இருந்தே பணக்காரியா வளர்ந்தவ. போன் வித் சில்வர் ஸ்பூன் சொல்ற மாதிரி உனக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியாமலே நான் வளர்த்துட்டேன். அப்படி வளர்த்த உன்னை ஒரு மெக்கானிக்கு கட்டி கொடுத்துட்டேனேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனா கடவுளை பார்த்து உன்னை மறுபடியும் என்கிட்ட அனுப்பிச்சிட்டாரேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இப்போ மறுபடியும் அவங்கிட்டயே போறேன்னு சொல்ற. போ, நான் உன்னை தடுக்கல. அங்க உனக்கு எப்ப பிடிக்கலையோ உடனே இங்க வந்துரு. என்ன என்னைக்கும் இந்த வீடுதான் உனக்கு நிரந்தரம். இல்லம்மா, இத்தனை நாளா நானும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பிரேம் வீடுதாம்மா எனக்கு நிரந்தரம். அது மட்டும் இல்ல, ஒரு பொண்ணுக்கு என்னதான் வசதி இருந்தாலும் புருஷன் கூட இருக்கிறதாமா மரியாதை. நீ சொல்றது சரிதான் அருணா. ஆனா உன் புருஷனுக்கு வெளியில மரியாதையே இல்லையே. ஏதோ சதி செஞ்சு அவரை மாட்டி வச்சிருக்காங்கம்மா. நான் போய் சேர்ந்தா எல்லாம் சரியாயிடும். மாளிகையில வாழ்ந்துட்டு ஒரு சின்ன வீட்டுல நீ எப்படிமா போய் வாழ போற? அந்த வீட்டுல
உனக்கு பாதுகாப்பு இருக்குமா? வீடு சின்னதா இருந்தாலும் அவர் மனசு ரொம்ப பெருசுமா. நான் இங்க இருக்கிறத விட அவர் கூட இருந்தாதான் எனக்கு பாதுகாப்பா இருக்கும். இன்னைக்கு சில ரவுடிங்க என்கிட்ட வம்பு பண்ண வந்தாங்க. பிரேம் தாமா அவங்க கிட்ட இருந்து என்னை காப்பாத்தினாரு. அவர் நான் எவ்வளவோ கேவலப்படுத்தி பேசியிருக்கேன். இருந்தாலும் அதையெல்லாம் கொஞ்சம் கூட மனசுல வச்சுக்காம அவர் தாமா என்னை வந்து காப்பாத்தினாரு. உடனே நீ எனக்கு ஃபோன் பண்ண வேண்டியதானே? அதுக்கு அவசியமே இல்லாம அவரே வந்துட்டாருமா. அம்மா, வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எங்க வெட்டிங் டே வருது. மறுபடியும் நானும் பிரேமும் ஒன்னா சேரலான்னு இருக்கோம்மா. பிரேம் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டியா? சொல்லலம்மா. ஆனா அவர் என்னை ஏத்துக்குவாருங்க நம்பிக்கை எனக்கு நிச்சயமா இருக்கு. ஆ, சரி, இந்த விஷயத்த காலையில பேசிக்கலாம். நீ ரொம்ப டயர்டா இருப்ப, நீ போய் தூங்குமா. சரிம்மா. ம். இப்பவாது உண்மையை சொல்லு. நீ வசந்த் இல்ல தானே? திரும்ப திரும்ப எத்தனை தடவை கேட்டாலும் நான் வசந்த் தான். இதை கேட்கறதுக்காக என்னை இவ்வளோ தூரம் கூட்டிட்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. ராஜா, நீ யாரு என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். யமுனாவை கொலை பண்ணது, பானுவை மலை உச்சிலேருந்து தள்ளி விட்டு கோமா ஸ்டேஜ்ல படுக்க வச்சிருக்கிறது, இப்போ வசந்த் மாதிரி ஆள் மாறாட்டம் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். உனக்கு எதிரா எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. இப்ப கூட போலீஸ்க்கு நான் ஒரு ஃபோன் பண்ணேனா போதும், அடுத்த நிமிஷமே வந்து உன்னை அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ள வச்சிருவாங்க. பண்ணட்டுமா? எது? யமுனாவை நான் கொலை பண்ணனா? யார் சொன்னா? செத்து போன யமுனாவே உன் கனவுல வந்து சொன்னாளா? என்ன, யமுனா திரும்ப வர முடியாதுங்கிற திமிர்ல பேசுறியா? நீ ஹாஸ்பிட்டல்ல வச்சு யமுனாவை கொலை பண்ணும்போது அதை நேர்ல பார்த்த சாட்சி பிரேம். உனக்காக ஜெயிலுக்கு போனவரே இப்போ உன்னை காட்டி கொடுக்கறதுக்கு தயாராயிட்டாரு. அது தெரியுமா உனக்கு? என்ன சொல்ற? ஆமா ராஜா, பிரேமுக்கு இப்போ எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. அதோட நீ யாருங்கிறதும் அவருக்கு இப்போ தெரியும். அதனால எல்லா விஷயத்தையும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லி உன்னை கைது பண்ண நடவடிக்கை எடுக்க போறோம். பிரேம் சொல்றதை வச்சு என் மேல எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும்? சரி, பிரேம் வேண்டாம், மலை உச்சிலேருந்து தள்ளி விட்டியே பானு, அவ வந்து சொன்னா போதுமா? என்ன முழிக்கிற? பானு இப்ப பத்திரமா ஏன் பாதுகாப்புல தான் இருக்கா. உனக்கு எதிரா சாட்சி சொல்ல நடவடிக்கை எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ உன்னை எல்லா வழியிலையும் சுத்தி வளைச்சாச்சு ராஜா. நீ நினைச்சாலும் இதுல இருந்து தப்பிக்க முடியாது. இப்போவாது உண்மையை சொல்லு. அந்த சிந்தாமணி எதுக்காக உன்னை அனுப்பி இப்படி ஒரு நாடகம் ஆடுறான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இனி நான் மறைக்க விரும்பல நந்தினி. நான் ராஜா தான். நான் வரும்போது உங்க எல்லாருக்கும் கெடுதல் பண்ணணும் தான் வந்தேன். ஆனா இப்ப அப்படி இல்லை. நான் தெரிஞ்சிட்டேன். நீ தெரிஞ்சிட்டியா? ஒரு பொண்ணு கிட்ட அவ புருஷனா நடிச்சு ஏமாத்திட்டு இருக்கிற அயோக்கியன் நீ. நீ தெரிஞ்சிட்டேன்னு சொன்னா எனக்கு சிரிப்பு தான் வருது. நீங்க என்ன நம்ப மாட்டீங்க. சரி, நான் ராஜா தான். ஆனா ஒரு விஷயம், ஜெயந்திக்கு புருஷனா நான் நடிச்சிட்டு இருக்கிறது ஜெயந்திக்கு தெரியும். என்ன? நீ நடிக்கிறது ஜெயந்திக்கு தெரியுமா? ஆமா நந்தினி, நான் வந்த நோக்கமே வேற. ஆனா ஜெயந்தியோட அன்பு என்னை மாத்திருச்சு. ஜெயந்தி வாழ்க்கையில குழப்பத்தை உண்டாக்கவும் உன் சொத்துக்களை அடிக்கவும் தான் சிந்தாமணியை நினைச்சாங்க. நீ திருந்திட்டேன்னு கேக்குறப்போ ஆச்சரியமா இருக்கு. என்னால நம்ப முடியல. நீங்க வேணும்னா ஜெயந்தி கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமே. இந்த உண்மை தெரிஞ்சும் போலீஸ்ல புகார் கொடுக்காம ஜெயந்தி எப்படி உன்னை விட்டு வச்சிருக்கா? என்ன போலீஸ்ல பிடிச்சி தரது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போவே வேணாலும் பிடிச்சி கொடுங்க. ஆனா நான் வெளியே இருந்தாதான் உண்மையான வசந்த கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் ஜெயந்தி என்னை இன்னும் வீட்டில் தங்க வச்சிருக்காங்க. என்னை நம்புங்க, பல உண்மைகளை கண்டுபிடிக்க நான் உதவியா இருப்பேன். முழுசா உன்னை நம்பலாமா? நான் இப்போவே போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா போறதுக்கு முன்னாடி வசந்த கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு போலான்னு பாக்குறேன். சரி,
ஜெயந்தி மாதிரி நானும் உன்னை நம்புறேன். ரொம்ப சந்தோஷம். ஆனால் இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும். ஏன்னா வசந்த தேடுற விஷயம் எல்லாருக்கும் தெரிய வந்ததுன்னா சிக்கல்கள் வரும். அதனால தான் சொல்கிறேன். சரி, ஆனா உண்மையிலே நம்பிக்கை வச்சிருக்கேன். அதை ஞாபகம் வச்சுக்கோ. அம்மா, என்னம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. என்னம்மா திடீர்னு வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்ற? முதல்ல என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. அருணா, என்னோட அன்பு, ஆசீர்வாதம், ஆஸ்தி எல்லாமே உனக்குதாம்மா. நீ எப்பவுமே என்ன மாதிரி கம்பீரமா தலை நிமிர்ந்து வாழணும். அதான் என்னோட ஆசை. அம்மா, நான் பிரேமை போய் பார்க்க போறேன். எதுக்குமா? அம்மா, நான் பிரேம் கூட போய் சேர போறேம்மா. 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே நாள்ல தான் நானும் பிரேமும் வாழ்க்கையில ஒண்ணா சேர்ந்தோம். இன்னைக்கு எங்க கல்யாண நாள்ங்கிறதுனால நான் போய் பிரேம் கூட சேர்ந்து வாழ போறேம்மா. பிரேம்க்கு இந்த விஷயம் தெரியுமா? தெரியாதும்மா. அவருக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியா இருக்கட்டும்னு திடீர்னு அவர் முன்னாடி போய் நிக்க போறேன். நல்ல யோசனை பண்ணிக்கம்மா. உன் கல்யாண நாள்ல இருந்தே உனக்கு பிரச்சனை தான். மனம் இடையில பிரேம் அவன் தங்கச்சிக்காக உன்னையே தூக்கி எரிஞ்சிட்டாமா. அவனுக்கு உன்னை வச்சு நல்லா வாழவும் தெரியல, உன் அருமையும் புரியல. இல்லம்மா, நான் தான் அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அவர் ரொம்ப நல்லவர். நல்லவர் எதுக்குமா கொலை பண்ணணும்? யமுனான்னு ஒருத்தைய கூட்டிட்டு வந்து எதுக்கு வீட்டுக்குள்ள வைக்கணும்? யமுனா மேல இறக்கப்பட்டுதாம்மா அவர் கூட்டிட்டு வந்தாரு. யமுனா நிச்சயமா அவர் கொண்டு இருக்க மாட்டாரு. நான் போய் அவரை காப்பாத்த போறேம்மா. சரிம்மா, இதுக்கு மேல உன் விருப்பம். தண்ணியில விழுந்து தத்தளிக்கிறவனை காப்பாத்த போய் அந்த தண்ணியில நீயும் விழுந்துராத. போயிட்டு வா. சரிம்மா, நான் கிளம்புறேன். போயிட்டு வா. நான் வர்றதுக்காக போலம்மா, அவர் கூட சேர்ந்து வாழ்றதுக்காக போறேன். பாய்மா. அருணாங்கிறது யாருமா? நான் தான். உங்களுக்கு ரெஜிஸ்டர் வந்திருக்கு, இதில் கையெழுத்து போடுங்கம்மா. அருணா, அருணா, என்னாச்சு? அவர் எனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காருமா. விவாகரத்து நோட்டீஸா? என்னம்மா சொல்ற? நான் ஏன் உன்னை விவாகரத்து பண்ணக்கூடாதுன்னு கேட்டு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காருமா. என்னம்மா இது? நீ மனசு மாதிரி வரும்போது பிரேம் இப்படி பண்ணிட்டானே. நான் நெருங்கி போனா அவர் விலகி போறாரு. அதாம்மா விதி. பிரேம பத்தி எனக்கு நல்லா தெரியுமா. நீதான் அவனை நல்லவன்னு சொன்ன. இப்போ உனக்கு அவனை பத்தி தெரியுதா? அவன் ஒன்ன விரும்பலம்மா,
இந்த சிந்தாமணி தேடி வச்ச சொத்துக்களை தான் விரும்பினா. முயற்சி பண்ணி பார்த்தா முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதான் வேற யாராவது கோடீஸ்வரம் வீட்டு பொண்ணுக்கு வலை விரிச்சிருப்பான். அவ மாட்டின மாதிரி தெரிஞ்சதும் உன்னை கட் பண்ணி விட முடிவு பண்ணிட்டான். பாத்தியா? இனிமே அழுது என்னமா பிரயோஜனம்? உன் வாழ்க்கையை நீதான் முடிவு பண்ணிக்கணும். வக்கீல் கல்யாணி அவ புருஷனை விட்டு விலகி இருக்கா. அவளுக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கு. எளிமையா வாழ்றேன்னு இன்னைக்கு வரைக்கும் ஆட்டோல தான் போய்கிட்டு இருக்கா. அவ கூட தான் பிரேம் சுத்திட்டு இருக்கான். அதான் நீயா அவனை தேடி போனாலும் அவன் உன்னை விட்டு விலகி போறதுக்கு முடிவு பண்ணியிருக்கான். அம்மா, பிரேம் எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு. அருணா, பிரேம் போனா என்ன? உனக்கு பெரிய கோடீஸ்வர வீட்டு பையனா பார்த்து மறுபடியும் நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீ சிந்தாமணி பொண்ணுமா, உன் கண்ல இருந்து கண்ணீர் வரவே கூடாது. எனக்கு வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுமா. எனக்கு வர கல்யாணம் வேண்டாம். அதுக்காக முயற்சியும் எடுக்காதீங்க. இனிமே எனக்கு குழந்தையும் பிறக்காதுன்னு ஆயிடுச்சு. நான் வாழறதே வேஸ்ட்டுமா. அம்மா, பிரேம் என்ன நல்லா ஏமாத்திட்டாரு. எனக்கு வாழ்க்கையே இல்லாம பண்ணிட்டாரு.